போச்சு. அடடா, இதுவும் காஞ்சிச்சா? பாவம், இதுல இருந்த மீன்கள் எல்லாம் செத்து போச்சு. ஒரு இடத்துலயும் தண்ணியை காணுமே. என்ன விஷயம்? நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க? ஆனா உன்னை ஓடி வந்துருவியா? போப்பா, வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. என்ன இது? எப்ப பார்த்தாலும் இந்த ஏலியன் வந்து நம்ம கனவுல தொல்லை கொடுக்குது. என்ன பண்றது? இந்த வெயில் காலம் போய் எப்பப்பா மழை பெய்யும்? எனக்கு அத பத்தி என்னப்பா தெரியும்? வருணதேவனுக்கு தான் அத பத்தி எல்லாம் தெரியும். யாரு? வருணதேவரா? அவர் எங்கப்பா இருப்பாரு? வருணதேவர் தான் மழைய வர வைக்கிற கடவுள். என் பாட்டி அவரை பத்தி சொல்லி இருக்காங்க. அதுவும் அங்க பாருங்க, அந்த மலை உச்சியில தான் வருணதேவர் வாழுறாரு. மழை எப்ப வரணும் வரக்கூடாதுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவாரு. அந்த மலையில தான் அவர் இருப்பாரு. அப்படின்னா வாங்க, நாம போய் அவரை பார்த்து சீக்கிரமா மழை பெய்ய வைக்க சொல்லலாம். முடியவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வருணதேவரை யாருமே நேர்ல பார்த்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த கதையை எங்க பாட்டி சொன்ன மாதிரி எங்க பாட்டிக்கு அவங்க தாத்தா சொல்லி இருக்காங்க, அவங்க தாத்தாவுக்கு அவங்க பாட்டி சொல்லி இருக்காங்க, அவங்க பாட்டிக்கு அவங்களோட பாட்டி சொல்லி இருக்காங்க. இப்படி பரம்பரை பரம்பரையா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி இருக்காங்க. ஆமா ஆமா, என்ன ஆச்சு? எங்க போனாங்க இவங்க எல்லாரும்? ஆஹா, கான். தொட்டாச்சின், இது வரைக்கும் யாரும் பார்க்காத வருணதேவரை இன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம். நல்லா பிடிச்சிட்டேன். பயந்துட்டியா? ரொம்ப பயந்துட்டேன். இப்ப நம்ம மலை உச்சில இருக்கோம். ஆமா ஆமா. ஆனா அந்த வருணதேவரை இங்க காணுமே. இவர்தான் வருணதேவர் போல இருக்கு. நம்ம கிட்டதான் வராரு டொட்டாச்சின். நாங்க தேடிட்டு வந்த வருணதேவன் நீங்க தானா? வருணதேவரா? கோச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. அவன் வேணும்னு இப்படி பண்ணல. நாங்க எல்லாரும் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனாலதான் அவன் இப்படி நடந்துட்டான். எங்களுக்கு நிறைய மழை வேணும். நாங்க பெரிய பிரச்சனையில இருக்கோம். இத்தனோண்டு மழைக்கா நாங்க இவ்வளவு தூரம் ஏறி வந்தோம்.
குட்டியா? சீக்கிரம் இங்க வா. என்ன விஷயம்? இங்க நிறைய வாழைப்பழம் இருக்கு, சீக்கிரம் ஓடி வா. வாழைப்பழமா? இப்ப தயன் நண்பன் உன்னை காப்பாத்துவான். நீதான் வருவே. வேகமாகவும் வருவே. வா வா, சீக்கிரம் வா. பறந்து பறந்து வருவே. நீங்க சொன்ன மாதிரியே மழை பெய்ய வைப்பீங்களா? ஆஹா, மழை பெய்யுது. ஆமா புலி பிடிச்சு வச்சிருந்த மேமுத்த அப்பா கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன இது ஏதோ ஒரு மிருகம் வேட்டையாடுற மாதிரி தெரியுது. நாம வேணா அங்க போய் பார்க்கலாமா? நமக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இருந்தா சத்தம் போடாம போய் பார்க்கலாம். ஆ? ச்சே, இந்த இடத்துல எதுவுமே இல்லையே. ஆ? ஆ? ஆமா, இந்த மேமூத் எதுக்காக இந்த இடத்துல படுத்திருக்குது? இந்த இடத்துல ஒரு சிங்கம் கத்துன மாதிரி இல்ல, எனக்கு சத்தம் கேட்டுச்சு. என்ன ஆச்சு? இப்ப புரிஞ்சிருச்சு, இந்த மேமூத்து புலியால வேட்டையாடப்பட்டு செத்து இருக்கு. ஆனா இங்க எந்த புலியும் காணமே. நமக்கு அதிர்ஷ்டம் தான். இன்னைக்கு இந்த மேமூத்து நம்ம வீட்டுல பெருத்தாக போகுது. எடுத்துட்டு நகர்ந்துட வேண்டியதுதான். இங்க வந்து பாருங்க, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆஹா. சாதாரண சந்தோஷம் இல்ல, மகா சந்தோஷம். ஆகா, சீக்கிரம் வாயே. உங்க அப்பா பெரிய மேமுத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்பா, இந்த மேமுத்தை நீங்க தனியாவே வேட்டையாடுறீங்களா? ஆமாப்பா, உங்க அப்பா பெரிய மாதிரி இல்ல. அவனுடைய வீரத்துல உனக்கு சந்தேகமா? சீக்கிரம் வந்து இங்க பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் அருமையா சமையல் பண்ணி எடுத்துட்டு வர போறேன். நீங்க எல்லாம் அசந்து போயிடுவீங்க. சரி சரி, தும்மால போட்டதெல்லாம் போதும் தான். இந்த மேமத்தை எடுத்துட்டு போக உதவி பண்ணுங்க பார்க்கலாம். சரிம்மா. எங்க போறோம்? என் அவசரம் எனக்கு தான் தெரியும். அப்பா ஏந்திரிங்க, வெளியே நிறைய புலிங்க நிக்குது. எதுக்குப்பா தேவையில்லாம பயப்படுற? நீ பார்த்தது புலியா இருக்காது, வேற ஏதாவது இருக்கும். ஆமா கவுன், அப்பா சொல்றது சரிதான். எதையும் பார்க்கலமா, நிஜமா புலிதான். நீ உண்மையத்தான் சொல்றியா? இப்ப நம்ம என்ன பண்றது? நாம பண்ண திருட்டுத்தனம் கொஞ்சு போயிடுவேன். புலிங்கெல்லாம் மேமூத்த கொண்டு போக தான் வந்திருக்கு. இப்ப என்ன பண்றதுப்பா? சீக்கிரம் சீக்கிரம், நம்ம புகையோட வாசல்ல போய் நெருப்ப மூட்டை. சீக்கிரம். நாம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதானா? ஒண்ணும் புரியல. ஒண்ணு பண்ணலாம். தொட்டாச்சின், சீக்கிரமா வெளியே போய் அந்த புலிகள் கூட்டத்தை விரட்டிட்டு வா. போ சீக்கிரம். தொட்டாச்சினால கூட அந்த புலிங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. என்னது நிஜமாவா? இப்ப நாம என்ன பண்றது?
பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. எனக்கு என்னமோ இப்ப கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எதுக்குமா? இந்த மேமத்தை உங்க அப்பா தான் வேட்டையாடினார்னா எதுக்காக இந்த புள்ளிங்க எடுத்துட்டு போக முயற்சி பண்ணுதுங்க? எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னங்க, என்ன தப்புனாலும் ஒழுங்கா ஒத்துக்கோங்க. அப்படின்னா திருடிட்டு வந்திருக்கீங்க. என்ன மன்னிச்சிருமா. அப்ப இந்த மேமத்தை புள்ளிங்க தான் பிடிச்சதாப்பா. உண்மையை ஒத்துக்கோங்க, நீங்க திருடிட்டு தானே வந்தீங்க. என்ன மன்னிச்சிருமா. ஒரு வாயில்லா ஜீவன் கிட்ட இருந்து திருடுறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? நீங்க பண்ணிட்டு வந்திருக்கிற இந்த தப்பை என்னால மன்னிக்கவே முடியாது. நீ ரொம்ப அதிகமா பேசுற. இப்ப வாய மூட போறியா இல்லையா? பையன் செஞ்சுட்டு என்ன மிரட்டுறீங்களா? நானே மிரண்டு போயிருக்கேன். ரெண்டு பேரும் சண்டை போடுறது நிறுத்திட்டு புளிய விரட்டி ஏதாவது பண்ணுங்க. ஆமா ஆமா, யாரையாவது பார்த்து பயப்படும்னா அவங்களையாவது கூப்பிட்டு விரட்டலாம். யாரா இருக்கும் அது? தொட்டாச்சு, நீ ஏதாவது சொல்ல. உடனடியாக ஏதாவது செஞ்சாகணும். என்னங்க, எல்லா விறகும் தீர்ந்து போச்சு. நெருப்பு அணைஞ்சிரும் போல இருக்கு. நெருப்பு மட்டும் அணைஞ்சிருக்குன்னா நாம எல்லாரும் கண்டிப்பா மாட்டிக்குவோம். நெருப்பு அணைஞ்சு போச்சுப்பா. சரி, நீங்க ரெண்டு பேரும் உள்ளேயே இருங்க. எங்க போக போறீங்க? குடும்பத்தை காப்பாத்துறது குடும்ப தலைவனுடைய பொறுப்பு இல்லையா? இங்கேயே இருந்து எப்படி நான் சண்டை போடுறேன்றத மட்டும் பாருங்க. வேண்டாம்ப்பா. என்ன தாண்டி எப்படி உள்ள போறீங்கன்றத மட்டும் பாக்குறேன். இத முன்னாடியே சொல்லியிருந்தா நானே செஞ்சிருப்பேன்ல. அதுங்க நம்மள உயிரோட விட்டுட்டு போனதை நம்பவே முடியல. நமக்குன்னு வச்சிருந்த சாப்பாட்டை அதுங்க எடுத்துட்டு போறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாம உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் இல்ல. கறி போச்சுன்னு கவலையா? ஆஹா, கறி போச்சே. புலி கூட்டத்துக்கு சரியான வேட்டைதான். நாங்க வந்துட்டோம்மா. சாப்பாடு ரெடியா? உங்க அப்பா ஏதாவது போய் கொண்டு வருவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்பா. மறுபடியும் அவர் எதையாவது திருடிட்டு தான் வருவாரு. இன்னைக்கு உங்க அப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருப்பா. சரி, கோபப்படாதீங்க. இதான் சரியான வாய்ப்பு. நைசா போய் ஏதாவது எடுத்துட்டு வர வேண்டியதுதான். இந்த அலைகளும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அலைகளும் எப்பவும் அழகுதான். கடலை நல்லதா இருக்கு. ஆனா எனக்கு தான் மீன் பிடிக்க விருப்பமே இல்ல. எனக்கும் விருப்பம் இல்ல. எனக்கும் தான். எனக்கு இந்த கடல்ல இருக்க மீனுங்க மேல வர வாசனையே பிடிக்காதுப்பா. எனக்கும் தான். எனக்கும் மீன்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். உனக்கு மீன் பிடிக்காதுன்னு நினைச்சேன். நானும் நினைச்சேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாராவது இவ்வளவு சுவையான மீன்களை போய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு பிடிச்சாகணும். அப்படி உனக்கு பிடிக்கலன்னா நான் உங்க கூட பேசுறது நிறுத்திடுவேன். அப்படியெல்லாம் இல்ல. உனக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கும். ஆமா 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 ஆமா, அதுதான் உண்மை. எடுத்துக்கோ. அது என்னது? அது ரொம்ப விலை உயர்ந்தது. அதுக்கு பேருதான் முத்துன்னு சொல்லுவாங்க. அது கடலுக்கு அடியில தான் கிடைக்கும். அது எனக்கு வேணும், உடனே வேணும். இந்த முத்து உனக்குதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சிப்பி பெருசா இருந்தா அதுக்குள்ள இருக்க முத்தம் பெருசா இருக்கும். எப்படியாவது திறந்துடு. முடியாது போல இருக்கே. என்ன பண்ணலாம்? எப்படி திறக்கிறது? இந்த கான் எங்கப்பா போனா? ஒரு பெரிய முத்து வருது. ரொம்ப சோர்வா இருக்கா? பீக்கா, முத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். முத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுமா? அற்புதம். இது பீக்கோ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன வேணும் டாட்டாச்சி? இது என்னன்னு தெரியுதா? இதுதான் வைரக்கல்லு. அப்படின்னா முத்தை விட வைரம் தான் விலை உயர்ந்த கல்லா? அப்ப முத்து எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு வைரம் தான் வேணும். இவளை சமாளிக்க முடியாதோ? டைனோசர் கனவுல வந்துச்சா இல்ல நிஜமாவே வந்ததா? அது என்னது? ஏன் என்ன இப்படி ஓட வைக்கிற? சொல்றத கேளு. அப்பா இங்க வந்து பாருங்க. இது என்னது? ஓ அதுவா? அது டைனோசரோட எலும்பு
ஏய் ஓடாத, சொல்றத கேளு. எனக்கு கோபம் வராது, வந்துச்சுன்னா நீ அவ்வளவுதான். இதோட வேகத்துக்கு நம்மளால இதுக்கு மேல ஓட முடியாது, வேற வழியே கிடையாது. ஏய், என்ன ஓட விட்டதுக்கு எல்லாம் தண்டனை. என்கிட்டயே விளையாட்டு காட்டுறியா? இதுதான் டைனோசரா? இப்ப பாரு, நீ என்ன பண்ண போற டாட்டாச்சு? இதை எடுக்க போறேன். நாம இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு வாழைக்காய் கூட்டம் வாழைக்காய் பொரியல் தான் சாப்பிட போறோம். என் ஆயுதத்தை நல்லா தீட்டிட்டேன். நாளைக்கு அந்த முயல் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்பா, வேலை செய்யும் போது ஏன்பா கூப்பிடுற? பாத்தீங்களாப்பா, அந்த எலும்ப வச்சு டைனோசரை உருவாக்கிட்டோம். இப்படி உன்னை பிடிச்சா வயிறு நிறைய சாப்பிடலாம். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு நாம வேட்டைக்கு போகாம நிம்மதியா இருக்கலாம். அங்க நின்னு என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி, அத ஓரமா எடுத்து வைங்க. நாம இப்ப சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க. பசங்களா, நேரமாவது சாப்பிடறதுக்கு வாங்க. சாப்பிடலாம். நானும் வரேன். மன்னிச்சிடு டாட்டாச்சி, நான் உன்னை மறந்தே போயிட்டேன். பரவாயில்லை. இத பார்க்க நிஜமான டைனோசர் மாதிரியே இல்ல. நான் மட்டும் இந்த மாதிரி ஒன்ன வேட்டையாடினா எப்படி இருக்கும்? என்னங்க, சாப்பிடுங்க. இருக்கிறத சாப்பிட்டாலே போதும். முயல் பிடிக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. உனக்கு தான் என் மேல எவ்வளவு பாசம். கான் டாட்டாச்சா, சீக்கிரம் உள்ள வந்து சாப்பிடுறீங்களா இல்ல நாடி வாங்குறீங்களா? நாம மட்டும் நிஜமான டைனோசரை பிடிச்சா எப்படி இருக்கும்? ஏதோ கனவுன்னு நினைக்கிறேன். உன்னால இப்ப நகர முடியாது. இது விழப்போகுதுன்னு நினைக்கிறேன். இது சரியா இருக்கும். இப்ப எல்லாம் சரியா இருக்கு. உனக்கு இப்ப எப்படி இருக்கு?
எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். என் தலகாணிய வேற காணும். நாளையில இருந்து எதை எங்க வைக்கிறேன்னு நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். கான், சீக்கிரம் இங்க வந்து பாரு. இந்த டைனோசரை பாரு. அந்த டைனோசர். அந்த டைனோசருக்கு என்ன ஆச்சுப்பா? டைனோசர் எங்க? அந்த எலும்பு கூட இங்க எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இது என்ன சத்தம்? தாத்தா பாட்டி வீட்டுக்கு போன கதையை கேளுங்க. கொஞ்சம் வலது பக்கம். இல்ல 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 இல்ல, இடது பக்கம். இப்படி வா. அட, அப்பா ரொம்ப சந்தோஷமா வராரு. அது வந்து இன்னைக்கு எனக்கு சந்தோஷத்துல ஒண்ணுமே புரியல. எனக்கும் ரொம்ப புரியல, என்னாச்சு? வந்து பாருங்க, புரியல. Gone. Tata-chan. அப்பா, அசத்திட்டீங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல பெரிய விருந்துதான். அம்மா பார்த்தா சந்தோஷப்பட போறாங்க. எனக்கு தெரியாத என் மனைவியை பத்தி. இப்படி ஒரு வீரமான கணவன் கிடைச்சதுக்கு அவன் நிச்சயம் பெருமைப்படுவா. அம்மா, அப்பா மேமத்தை புடிச்சிட்டு வந்திருக்காரு. எனக்கு மேமத் புடிச்சிட்டு வந்திருக்காரா? என்னால நம்பவே முடியல. நான் இங்க இருக்கேன். என்னங்க கலக்கிட்டீங்க? தான், இப்ப நான் உனக்கு ஒரு வேலை தர போறேன். தான், இந்த கல்லை எடுத்துட்டு போய் உன் தாத்தா கிட்ட கொடுத்துட்டு வா. எதுக்குப்பா? கேள்வி எல்லாம் கேட்காத, நான் சொன்னது மட்டும் செய். சரி, வா போலாம். பாட்டு ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க, அருமையான சாப்பாட்டை சமைச்சு வைக்கிறேன். அதுக்குள்ள இப்படி இருட்டி போச்சு. இனி பயப்பட வேண்டாம். என்ன ஓடுது?
என்ன பண்றீங்க? ஐயா தாத்தா, இந்த ராத்திரி நேரத்துல நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்பா இந்த கல்லுல ஏதோ எழுதி கொடுத்தாரு. ஆனா அந்த நரிங்க இத உடைச்சு நாசம் பண்ணிருச்சுங்க. ஓ, இதுல என்னங்க எழுதிருக்கு? ஏதாவது புரியுதா? இருங்க பாக்குறேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? நம்ம மகன் நம்மள விருந்துக்கு கூப்பிட்டுட்டான். நல்ல விஷயம்தான். சரி, நீ என்ன சொல்ற? நம்ம விருந்துக்கு போகலாமா? நம்ம கிட்ட சாப்பிட எதுவுமே இல்லையே. நம்ம கிட்ட இருந்த சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போச்சு. நீங்க வரீங்கல்ல? சரி சரி, என்ன சொல்ற? நம்ம போலாமா? போலாம் போலாம். அங்க போறது சந்தோஷமா இருக்கும் எனக்கும் தோணுது. அப்படின்னா நாம உடனடியா இங்க இருந்து புறப்பட வேண்டியதுதான். சரிங்க, நான் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வர்றது? இப்பவே நீ நல்லா இருக்க, இப்படியே வா போலாம். என்னால இப்படி எல்லாம் வரவே முடியாது. அழகான ட்ரெஸ் போட்டுட்டு தான் நான் வருவேன். வேண்டாம் வேண்டாம், நீ நல்லதா இருக்க, இது போதும். முடியாது முடியாது, நான் வரவே நீ மாட்டேன். இப்படியே வந்தா போதும்னு நான் சொல்றேன். நீங்க சொன்னா நான் செய்யணுமா? என் பேச்ச கேட்க மாட்டியா? இங்கே சத்தம் போட்டு வரமாட்டேன். என்ன நீங்க ரொம்ப வாய் பேசுறீங்க? நான் சும்மா விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு ஏதாவது பண்ணி சண்டை போட்டு வேலை எனக்கு பயங்கரமா பசிக்குது. நாம போகலாமா? என்ன சொல்ற? ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. வாங்க போய் சாப்பிடலாம். என்னது, நீங்க சண்டை போட்டதால உங்க 2 பேருக்கும் பசி எடுக்குதா? ஆமாப்பா, உங்களுக்கு பசிக்குது. நாம போகலாம்.